உபதேசத்தால் ஆரம்பிக்கப்பட்ட சபை வந்து அப்போஸ்தலிக் சர்ச்சு. சரியா? அடுத்தது ஒரே திருச்சபை. சர்ச்சு வந்து காட் ஆரம்பிக்கும் போது ஒரே சர்ச்சு தான். பவுல் சொல்றாரு, சர்ச்சை நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம், ஒரே இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆனால் பல பிரிவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. சொல்லுங்க பார்ப்போம், சர்ச்சு டிவிஷன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ராணி பிரதர் சொல்லுங்க. கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, பென்டெகோஸ்டல், அதுக்குள்ளேயும் ப்ரொட்டஸ்டன்ட்டுக்குள்ளே தான் பென்டெகோஸ்டல்லாம் இருக்குது. ஸோ ஆர்த்தடாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்குது. ஸோ பட் காட் ஆரம்பிக்கும் போது சபை ஒரே சபையாக தான் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தார். பிரிவுகள் பிரித்து பார்க்கணுன்னு அவருடைய விருப்பம் இல்லை, பட் மனுஷன் பிரிச்சுட்டான். அதுக்கப்புறம் சர்ச்சு ஹோலியாக இருக்கணும்னு சொல்லி காடு வச்சுருக்கிறாரு. பட் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஹோலியாக இருக்குன்னு சொல்லி தெரியல. கேத்தலிக்னா என்ன மீனிங் தெரியுமா? ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. வேர்ல்டு வைட். வெரி குட். யாராவது ரோமன் கேத்தலிக் சர்ச்? நீங்கள் ரோமன் கேத்தலிக்கா வச்சா? இல்லை இல்லை. ஓகே. இல்லை முன்னாடி பேக்ரவுண்ட் இல்லை. ஓகே. எப்படி தெரிஞ்சது வேர்ல்டு வைடுன்ட்டு அந்த வார்த்தை? ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படிச்சு. வெரி குட். பாருங்கள், ஆர்சி சர்ச்சுன்னு நம்ம சொல்கிறாங்கல்ல. ஆர்சினா, ஆர்னா ரோமன், சீனா கேத்தலிக். சரியா? ரோமன்னா தெரியும், ரோமன் ஒரு நாட்டில் இருந்து உருவானது நமக்கு தெரியும். கேத்தலிக்னா என்னன்னா யூனிவர்சல், இல்லைன்னா வேர்ல்டு வைட், உலகளாவிய திருச்சபை. இப்போ கேத்தலிக்ன்ற வார்த்தை ஆர்சி சபையை சேர்ந்ததல்ல, அவங்களுக்கான வார்த்தை கிடையாது. சர்ச்சு வந்து உலகளாவியவாக இருக்கணும், வேர்ல்டு வைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. அப்போ நீங்கள் யாராவது சபை ஸ்தாபிக்க காலிங் இருந்தால், சசி ஃபஸ்ட் உங்களுக்கு சர்ச்சு காலிங்கில், ஸோ இந்த நாள் நீங்கள் செக் பண்ணணும். சர்ச்சு வந்து அப்போஸ்தலிக்காக இருக்கா, ஒரே மைண்ட் இருக்கா, ஒன்னஸ் இருக்கா, ஹோலி இருக்கா, கேத்தலிக், உலக அது பழுகி பெருகணும். நாளும் தூணில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நம்ம சர்ச்சு வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இன்னொரு டிவிஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இயர்லி சர்ச்சஸ்க்குள்ளே போகலாம். இப்போ சர்ச்சு முதல்ல வந்து அப்போஸ்தல சபையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரோமன் கத்தோலிக் வந்து சர்ச்சை டேக் கேர் பண்ணிடுச்சு. அப்போஸ்தல சபையிலேருந்து ரோம கத்தோலிக்கை வந்து சர்ச்சை வந்து டேக் கேர் பண்ணி, சர்ச்சினாலே ரோமன் கத்தோலிக் தான் அப்படின்னு ஆகிவிட்டது, ஒரு காலகட்டத்தில் ஆகிவிட்டது. அப்புறம் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் வந்து 9th செஞ்சுரியில், AD 9th செஞ்சுரியில் ஒரு பிரிவு வந்துருச்சு. அந்த பிரிவு தான் வந்து கிரீக் கத்தோலிக், இல்லைன்னா ஆர்த்தடாக்ஸ். ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை நம்ம கூடலூர் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, தெரியுமா அமுதா சிஸ்டர்? ஆர்த்தடாக்ஸ் சர்ச் தெரியுமா, தெரியாதா? ஆர்த்தடாக்ஸ்னா என்ன ஞாபகம் வருது? ஆர்த்தடாக்ஸ் சர்ச் யாருக்கு தெரியும்? கூடலூரில் நிறைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது. சசி ஃபஸ்ட்டு தெரியாதா? ஹவுசிங் போர்டு பக்கத்தில் இருக்குது. மார்த்தோமா நகரில் ஒரு பெரிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? மார்த்தோமா நகரில் நம்ம மைசூர் ரோட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த லெஃப்ட் சைடு ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அது ஒரு கத்தலிக் சர்ச் இல்லை, அது வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச். சரியா? ஸோ அதை எப்படி பிரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதற்கப்புறம் ஆர்சியிலேருந்து வந்தது தான் ப்ரொட்டஸ்டன்ட். ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சோடைய தந்தை யார்? மார்ட்டின் லூத்தர். வெரி குட். மார்ட்டின் லூத்தர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சை கொண்டு வந்தார். இது எந்த செஞ்சுரின்னு சொல்லி தெரியுமா? 16th செஞ்சுரி. அப்போ நம்ம இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னா, சர்ச்சு மார்ட்டின் லூத்தர் தான் சர்ச்சை பிரிக்கலை. 16ஆம் நூற்றாண்டில் பிரிக்கிறதுக்கு முன்பாகவே 9ஆம் நூற்றாண்டில் சர்ச்சு வந்து ஆர்சி சர்ச்சிலேருந்து ஒரு பிரிவு வந்துருச்சு, முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மார்ட்டின் லூத்தர் ப்ரொட்டஸ்டண்ட்டாக கொண்டு வந்தார். ப்ரொட்டஸ்டண்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. சிஎஸ்ஐனா ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் பார்ப்போம். சிஎஸ்ஐ ஃபுல் ஃபார்ம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. வெரி குட். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பேர் வந்து சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. சிஎஸ்ஐ, மெதடிஸ்ட்லாம் தெரியுமா? மெதடிஸ்ட். லூதரன் தெரியுமா? லூதரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லூதரன். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட், பென்டெகோஸ்டல், பென்டெகோஸ்டல்.
இதெல்லாம் வந்து புரொட்டஸ்டன்டோடைய கீழிருந்து புரொட்டஸ்டன்டோடைய கிளைகள். இந்த சபைகள்லாம் புரொட்டஸ்டன்டோடைய கிளைகள், இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பெண்டேகோஸ்டல் எப்போ வந்துச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு, 20th செஞ்சுரியில் தான் வந்தது. ஆனால் பெண்டேகோஸ்டல் அப்போ முன்னாடியே இல்லையா? பெந்தேகோஸ்தே சபை எப்போ வந்துச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. அப்போ பெந்தேகோஸ்தே சபை அதுக்கு முன்னாடி இல்லையா? இருந்தது. அப்போஸ்தல சபை வந்து பெந்தேகோஸ்தே சபை தான். ஆனால் அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே சபை வந்து மறைக்கப்பட்டு விட்டது. அப்போ 20ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆக்னஸ் ஆஸ்மாண்ட் அப்படின்னு ஒரு சகோதரி மூலமாக அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நம்ம படித்தோம்ல, போன கிளாஸில் படித்தோம்ல, மறந்துட்டிங்களா? ஒரு சிஸ்டர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அமெரிக்கா பைபிள் காலேஜில் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அது பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்தது. ஸோ பெண்டேகோஸ்டல் இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்னன்னு சொல்லணும்னா நியூ பெண்டேகோஸ்டல் அப்படின்னு சொல்லணும். நியூ பெண்டேகோஸ்டல், தமிழில் நவீன பெந்தேகோஸ்தே சபைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நவீனன் போட்டாலே இதுக்கு முன்னாடி ஓல்டு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நியூ சர்ச் அப்படின்னு போட்டாலே ஓல்டு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 20ஆம் நூற்றாண்டில் தான் பெண்டேகோஸ்டல் வந்துச்சு. அப்போ நீங்கள் பெண்டேகோஸ்டல் வெறும் வார்த்தையில் சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு அர்த்தம். நியூன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் நவீனமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அப்போஸ்தலிக்கோட கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஆதிகால சபையும் இப்போ உள்ள பெந்தேகோஸ்தே சபைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடையில இவ்வளோ ரூட் எடுத்துருக்கு, சர்ச் எடுத்துருக்கு. 2000 வருஷமாக பல ரூட்டில் சர்ச்சு ட்ராவல் பண்ணி இப்போ வந்து இங்கே வந்து நின்று கொண்டு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பெண்டேகோஸ்டல் தான். வேறு யாராவது இருக்கிறீங்களா பெண்டேகோஸ்டல் இல்லாமல் இங்கே யாராவது இருக்கிறீங்களா? ஸோ 100% பெண்டேகோஸ்டல் பேர் வைக்கணுமா சர்ச்சுக்கு? ஓகே, நல்ல கேள்வி இது. பெந்தேகோஸ்தேனா பேருடைய அர்த்தம் என்ன? 50th டே, அது தெரியும்ல, 50வது நாள். பெந்தேகோஸ்தே பஸ்கா பண்டிகை முடிந்து 50வது நாள் ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகைக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நம்ம சபைக்கு வந்து பெந்தேகோஸ்தே சபைகள் பேர் வச்சுட்டாங்க. சரியா? ஸோ பெண்டேகோஸ்டல் வந்து ஒரு டினாமினேஷன் கூட. அதுக்கு கீழே அப்போஸ்தலிக்கெல்லாம் வந்து அப்போஸ்தல சபை, ஏஜி சர்ச் எல்லாம் வந்து பெண்டேகோஸ்டலுக்கு கீழே வரும். நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். பட் டினாமினேஷன் பெண்டேகோஸ்டல். சரிங்களா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதுக்குள்ள மேன்மேடு நேம் வந்து மேன்மேடு, பேர் வந்து மேன்மேடு. எப்போ நாலு கிறிஸ்தவர் ஆயிரும், 15th டே கிறிஸ்டியன்ஸ் நாலு கிறிஸ்தவர் அப்படி ஒரு இது வந்துடும். இது நம்ம டீட்டெயிலாக பெண்டேகோஸ்டல் பற்றி ஃபுல்லாக படிப்போம்ல, அப்போ நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போ ஒரு அவுட்லைன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். சபை ஆரம்பத்தில் அப்போஸ்தல சபையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்சிக்குள்ளாக சபை சென்று விட்டது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே சர்ச்சுனாலே ஆர்சி தான், வேறு சர்ச்சே இல்லை. அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டைன் வந்து தலைநகரத்தை மாற்றிட்டார். கான்ஸ்டான்டைனோட அம்மா வந்து ரோமன், அப்பா வந்து கிரீக். அம்மா ரோமன், அப்பா கிரீக்னால தலைநகரத்தை ரோம்லேருந்து கிரீக்கு மாற்றிட்டார். மாற்றினதுனால சபையில் ஒரு பிரிவு வந்துருச்சு. பிளவு வந்து அதுக்கப்புறம் கிரீக் கேத்தலிக் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர் 16ஆம் நூற்றாண்டில் இதை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஹார்னாக்னு ஒரு வேத பண்டிதர். ஹார்னாக்ன்ட்டு ஒரு வேத பண்டிதர் வந்து இப்படி இவ்வாறு சொல்கிறாரு, ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ரோமன் கத்தோலிக் சபை என்பது ஆதி கிறிஸ்தவமும் ரோம சிலை வழிபாடுகளும் கலந்தது. ரோம கத்தோலிக்க சபை என்பது ஆதி கிறிஸ்தவமும் ரோம கத்தோலிக்க சிலை வழிபாடுகளும் ரோம சிலை வழிபாடுகளும் கலந்தது. அடுத்தது
ஆர்த்தோடாக்ஸ் கிரேக்க ஆர்த்தோடாக்ஸ் சபை என்பது கிரேக்க ஆர்த்தோடாக்ஸ் சபை என்பது ஆதி கிறிஸ்தவமும் கிரேக்க ரோம சிலை வழிபாடுகளும் கலந்தது. ஆதி கிறிஸ்தவமும் கிரேக்க ரோம சிலை வழிபாடுகளும் கலந்தது. அதுக்கப்புறம் புரொட்டஸ்டன்ட் சபைகள் என்பது மூன்றாவது. புரொட்டஸ்டன்ட்டுக்கு தமிழ்ல தெரியுமா? புரொட்டஸ்டன்ட்டுக்கு தமிழ்ல புரட்சி இல்லை, சீர்திருத்தல் சபைகள். சீர்திருத்தல் சபைகள் என்பது ரோம கிரேக்க சிலை வழிபாடுகளில் இருந்து ஆதி கிறிஸ்தவத்தை மீட்டெடுக்க ஒரு மாபெரும் முயற்சி. புரிஞ்சதா? யாருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் புரிஞ்சது? சொல்லுங்க நிஷா சிஸ்டர், சொல்லுங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல சொல்லுங்க. ரோமன் கேத்தலிக்ஸ்னா ஆதி கிறிஸ்தவமும் ரோம சிலை வழிபாடு ரெண்டும் சேர்ந்தது. கிரீக் ஆர்த்தடாக்ஸ்னா ஆதி கிறிஸ்தவமும் கிரேக்க ரோம சிலை வழிபாடு ரெண்டும் சேர்ந்தது. புரொட்டஸ்டன்ட் வந்து இது ரெண்டுத்திலிருந்து மீட்டெடுக்க முயற்சி. சரிங்களா? இது நம்ம புரிஞ்சிச்சுன்னா இந்த கண்ணோட்டத்தில் நம்ம சர்ச்சஸ் எல்லாம் பார்க்க முடியும். ரோமன் கத்தோலிக் சர்ச் நல்ல சர்ச் தானே, நல்லா முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் சிலை வழிபாடு வச்சுருக்காங்க. என்ன அர்த்தம்னா ஆதி அப்போஸ்தல கிறிஸ்தவமும் இருக்குது, சிலை வழிபாடும் மிக்சட் ஆகிருக்கு. கிரீக் சர்ச் பெரிய சர்ச்சுங்க, நமக்கு தான் நிறைய பேருக்கு தெரியல. கிரீக் வந்து ரஷ்யாவிலலாம் இருக்குது, சிரியாவில் தான் ஸ்டார்ட் ஆனது இது. சரியா? இன்னைக்கு வந்து இந்த சர்ச்சும் கிரீக்குக்கு ஒரு டச் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இவாஞ்சலிக்கல். நமக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது தெரியுமா? இது வந்து சென்ட் தாமஸ் இவாஞ்சலிக்கல். சென்ட் தாமஸ் ஸ்கூலுக்குள்ள ஒரு சர்ச் இருக்குது தெரியுமா? அது வந்து கிரீக் சர்ச். சாரி அது ப்ரொட்டஸ்டன்ட் ஆயிடுச்சு. பட் அதோடைய முன்னாடியெல்லாம் அது கிரீக் சர்ச்சு. ஸோ அவங்க ஒரு பெரிய சர்ச்சு. அவங்க போய் பார்த்தீங்கன்னா சபையில் புகழெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே கவனிச்சிருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எதோட அர்த்தம்னா ஆதி அப்போஸ்தல சர்ச்சும் இருக்கு, இடையில கிரேக்க ரோம வழிபாடுகள் கலந்துருச்சு, மிக்சட் ஆயிடுச்சு. ஒரு துளி பால் 5 துளி விஷம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அங்கே கொடுக்குறாங்க. நிஜமாக தான் அர்த்தம். ப்ரொட்டஸ்டன்ட் என்பது என்னன்னா சபையை வந்து டைல்யூட் பண்ணி அந்த விஷத்தெல்லாம் எடுத்து தனி பாலை கொண்டு வர மார்ட்டின் லூத்தர் ரொம்ப முயற்சி பண்ணார். முடியல, அவரால் ஃபுல்லாக கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் பெண்டெகோஸ்டலில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பெண்டெகோஸ்டலில் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒவ்வொரு மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. மற்ற சர்ச்சாவது கொஞ்சம் பரவாயில்ல. என்னன்னா இப்போ பாருங்க, ஒருத்தர் இப்போ தனியாக சிஎஸ்சி சர்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேலே பிஷப் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். ஒரு தலைவர் பாடி இருக்கும், கமிட்டி இருக்கும், அவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியும். கேத்தலிக்லேயும் எதுவும் பண்ண முடியாது, அங்கே போப் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும். டிபிஎம்ல பண்ண முடியாது. பெண்டெகோஸ்டல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, திடீர்னு நல்லா கொட்டடிச்சுட்டு இருப்பாங்க சர்ச்சில், மூப்பர் கொட்டடிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு தாட் வரும், ஏன் நம்ம சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணால் என்ன, ஆவியானவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி வெளியே சர்ச்சுக்கு பக்கத்தில் இன்னொரு கொட்டு வாங்கி அடிச்சிருவாரு. பக்கத்தில் வேற இடத்துல போய் அடிச்சா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு வெளிப்பாடு வரும். அப்படியே ஒரு கண்ட்ரோல் இல்லாதனால, நல்ல இதுங்க, ஆனால் ஒரு கண்ட்ரோல் இல்லாதனால நம்ம இதில் ஒரு வசனம் இருக்கு, காலத்திலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, நியாயாதிபதிகள் ஒரு வசனம் இருக்கு, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதே மாதிரி பெண்டெகோஸ்டல் வந்து தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்துருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இது ஒரு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போஸ்தல சபையாக ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்துருக்கிறாரு. பட் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இதுதான் பச்சை கலர் தான் இது பண்ணணும், ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
ஒயிட் ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம இது பண்ண முடியும். இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, மீசை வச்சா மணவாளன் இல்லை, நம்மளை மணவாட்டி, மீசை எடுத்துடணும். மணவாட்டி எங்கேயாவது மீசை வச்சுருப்பாங்களா? வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி எப்படின்னு சொல்லி உபதேசத்தை கொண்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பைபிள் காலேஜ் ஏன் நம்ம படிக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம தெளிவாக நம்ம வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இதை சரி பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டு அடுத்த பார்க்க போகிறேன். சொல்லுங்கள் மெராஜி, சொல்லுங்கள் மெராஜி, இந்த சபைகளில் எந்த சபை வந்து நல்ல சபைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இத்தனை சபையில் எந்த சபை பரலோகத்துக்கு போகும்? பிரதர் குமார் பிரதர், இத்தனை சபை இருக்கு, எந்த சபை பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய சர்ச் இருக்கு. வேறுபடி அவங்களுக்குள்ள யாருமே ஆண்டவர் வந்து அது வேற சர்ச்சுக்குள்ள போகலாம். ஓகே, சரி, சொல்லுங்கள் சசி பிரதர். வேறுபடி அவர் வேறத்தை கடைபிடித்து போவாங்க. கரெக்டு. சபை வந்து பரலோகத்துக்கு போகாது, எந்த கொஸ்டனும் போகாது, ஆர்சியும் போகாது, சிஎஸ்சியும் போகாது. அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். சுவாசிங்க, உண்மையாக மனம் திரும்பினவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம சபையை தெரிந்து கொள்ள வேண்டும், சபையில் மெம்பராக இருக்கணும். பட் அந்த வெறி நமக்கு வந்துடக்கூடாது. நான் வந்து பெண்டெகோஸ்டல், அதனால மற்றவங்க எனக்கு பிடிக்காது, அப்படி வந்துருச்சு. சிபிஎம் காரங்களாம் அப்படி தான், மற்றவங்கள கண்டும் காணாமல் போயிடுவாங்க, அழுக்கு ஒட்டிடும், அவங்களுடைய பாவம் ஒட்டிடும் அப்படின்னு சொல்லி போவாங்க. அந்த வெறி நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கணும். கண்டிப்பாக மெம்பராக இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லது. சரியா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதான் சர்ச்சோடைய ஒரு அஸ்திபாரம். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சபையை பார்க்கும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பெண்டிகோஸ்ன்ற வார்த்தையை உருவாக்குறாங்க. ஸ்ரீலங்கா சிவன் ஆண் திருச்சபையும் பெண்டிகோஸ்ல இருந்துச்சு அப்படின்றது வந்து அதுவேளை அந்த பரிசுத்த அனுபவத்தை வந்து இப்படி சொல்றது வந்து சரியாக எப்படின்னா, ஆதியில் வந்து பரிசுத்தாவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நம்ம அதை படித்தோம்ல, பவுல், பேதுரு, அதுக்கப்புறம் சபை பிதாக்கள் லாஸ்ட் கிளாஸில் படித்தோம்ல. ஸோ பலமாய் ஊற்றப்பட்டாங்க. 2ஆம் நூற்றாண்டுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆவியானவர் வந்து மறைந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனங்கள் ஆவியானவரை ரொம்ப தேடாமல் ஆவியானவர் இருக்கிறாரு, பட் மறைந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சபையானது வந்து ஆர்சிக்குள்ளே போயிடுச்சு, கத்தோலிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அதுக்கும் ஒரு வேத பண்டிதர்கள் எப்படி சொல்கிறாருன்னா, சபை வந்து ரோமை மாற்றலை, ரோம் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. கான்ஸ்டன்டைன் காலத்தில் சபை வந்து ஃபுல்லாக வந்து ரோம மயமாக்கப்பட்டது. என்ன அர்த்தம்னா, சர்ச்சு ரோம மாற்றலை, ரோம் சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம போய் உலகத்தை மாற்றலை, உலகம் வந்து நமக்குள்ளே வந்துருச்சு. அதுதான் கரெக்டான அர்த்தம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, 4ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆர்சி சபை பயங்கரமாக வந்துருச்சு. சபையில் நடக்காத தப்பே கிடையாது, வெளியே விட சர்ச்சில் அதிகமான தப்பு நடக்கும். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, உண்மையான விசுவாசிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்க. சர்ச்சை விட்டு வெளியே போய் நான் வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஒரு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி துறவிகளாக போயிட்டாங்க நிறைய பேர். அது மிடில் ஏஜில் வரும்போது நம்ம டீட்டெயிலாக படிப்போம், செகண்ட் இதில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். துறவிகளாக போய் அதுக்கப்புறம் துறவி மடங்கள் தான் இப்போ பைபிள் காலேஜுக்கு முன்னோடிகள். இப்போ நீங்கள்லாம் பைபிள் காலேஜில் ஒரு பார்ட்டு, நீங்கள் வீக்லி பைபிள் காலேஜ், சரியா, வீக்லி ஒன்ஸ் பைபிள் காலேஜ். ஸோ நீங்கள்லாம் வந்து 4ஆம் நூற்றாண்டில் செமினாரிஸ் அப்படின்னு வந்துச்சு. செமினாரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செமினாரிஸ் கேத்தலிக் ஃபாதர்ஸ் எல்லாம் படிப்பாங்கல்ல, அதான் செமினாரிஸ். சரிங்களா? அப்போ 4th செஞ்சுரியில் வந்தது. ஸோ அதோடைய ஒரு பார்ட்டு தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அப்போது சர்ச்சு ஒரு 1000 வருஷம் வந்து சர்ச்சு இருண்ட காலத்துக்குள்ளே போயிடுச்சு. போப்பு பயங்கரமாக கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. போப் சொல்கிறது தான் கேட்கணும். போப் வந்து ஒருத்தரை கொலை செய்ய சொன்னால் சர்ச்சிலே வெட்டி போட்டுருவாங்க. போப் வந்து இந்த தப்பு செய்ய சொன்னால் சர்ச்சிலே தப்பு பண்ணிடுவாங்க. ஃபுல் கண்ட்ரோல் போப் எடுத்துட்டாரு. அதனால உண்மையான விசுவாசிங்க வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட். தெரியுமா மார்ட்டின் லூத்தர் யாருன்னு தெரியுமா? கத்தோலிக் ஃபாதர், கேத்தலிக் ஃபாதர் தான் மார்ட்டின் லூத்தர். ஆனால் அவர் பைபிளை படிக்கிறார். படித்து அவர் வெளியே கொண்டு வந்தது தான் ப்ரொட்டஸ்டன்ட். சரியா, ப்ரொட்டஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவர் அபிஷேகத்தை கொண்டு ஃபோக்கஸ் பண்ணல. மார்ட்டின் லூத்தர் ஃபோக்கஸ் பண்ணலை. ஜான் வெஸ்லியும்
அந்நிய பாஷை பேசினதா வரலாறு இல்லை. நம்ம பிரிட்டிஷ் வந்து நமக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல பிரதர், பிரிட்டிஷ் யாருமே அந்நிய பாஷை பேசினதா வரலாறு இல்லை. ஆனால் 20th செஞ்சுரியில் தான் அமெரிக்காவில் ஆக்னஸ் ஆஸ்மான் அந்த சிஸ்டர் பேர், பெத்தேல் பைபிள் காலேஜ், அவங்க தான் முதல்ல அந்நிய பாஷை பேசினாங்கன்னு ரிட்டன் ரெக்கார்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, பட் யாரும் ரெக்கார்டு இல்லை, எழுதி வைக்கல. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரதர், ஆதி அப்போஸ்தல் காலத்தோடைய சபை வந்து மறுபடியும் தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்போது நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மையாக சொல்கிறேன், 18 நூற்றாண்டுகள் சர்ச்சில் இருந்தவங்க ரொம்ப பாவம். சர்ச்சு அவங்களுக்கு உண்மையான ஜனங்கள் ரொம்ப பாவம். இப்போ தான் பரவாயில்ல, எழுப்புதல் பரவாயில்ல. ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது போப் வந்து ஃபஸ்ட்டு ஐயா மேலே ஏறி உட்காந்துருவார், அவருக்கு கீழே ராஜா, அவருக்கு கீழே ஜனங்கள். ஸோ ஜனங்கள் மேலே அதிகமான டேக்ஸ் போட்டுருவாங்க இவங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க 18 நூற்றாண்டு. சரியா? ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது படிச்சிட்டோமா லாஸ்ட் கிளாஸில் நிஷா சிஸ்டர்? இயேசுவை பற்றிய துருபதேசங்கள் படித்தோமா? நாஸ்டிசம், மொனாஸ்டிசம் படித்தோமா? படிக்கல. சரி, ஓகே, வேற ஒரு கிளாஸில் டீச் பண்ணேன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆதி சபையில் ஏற்பட்ட துருபதேசங்களை படிச்சுட்டு அடுத்த பார்ட்டு நம்ம கடந்து செல்லுவோம். ஒரு துருபதேசத்துக்கு பேர் வந்து நாஸ்டிசம், ஞான மார்க்கம். ஆதி சபையில் பல துருபதேசங்கள் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம தெரிந்து கொண்டு அதை எப்படி அவங்க சரி பண்ணாங்க, அதுலேருந்து நம்ம இன்னைக்கு சரியாக கொண்டு வரோம். சரியா? அப்போது நாஸ்டிசம்னா என்னென்னா, நாஸ்டிசம் வந்து எல்லாமே ஞானம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சபையில் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரட்சிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்படுதல்னா என்னென்னா, சொல்லுங்கள் குமார் பிரதர், ரட்சிக்கப்படுதல்னா என்ன? ரட்சிப்புனா என்ன? விசுவாசிக்கிறது ரட்சிப்பு. சரியா? நம்ம பர்சனல் சேவியராக ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பு. ரட்சிப்புனா இன்னொன்று அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க. என்னால் எதுவுமே முடியாது, ஆண்டவர் தான் என்னை வழி நடத்த வேண்டும்னு சொல்லி ஃபுல் சரண்டர் ஆகிறது ரட்சிப்பு. சரியா? ஆனால் ஞான மார்க்கம் ஆதி சபையில் இருந்த ஒரு துரோபதேசம். ஞான மார்க்கம் என்ன சொல்லிச்சுன்னா, ரட்சிப்புனா என்னன்னா ஞானம் அடையும் போது தான் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிச்சு. புரிஞ்சதா? காட் ரட்சிப்பு தரதில்லை, மனுஷனுக்கு ஞானம் வரும்போது ரட்சிப்பு அடைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு வெளியே இருந்து வரல, மனுஷனுக்கு உள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ தியானம் பண்ணி உன்னை தோண்டி எடுத்துக்கோ, அறிவை தோண்டி எடுத்துக்க, வெளியே தேடாதப்பா அறிவை அப்படின்னு சொல்லி சபையில் போதிச்சாங்க. இது எது கூட ஒத்து போகுதுன்னா புத்த மதத்தோட ஒத்து போகுது. புத்தர் என்ன சொன்னாரு? ஞானத்தை பெற்றுக்கொண்டார்ல, தியானம் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிட்டாரு. ஸோ ஆதி சபையில் ரட்சிப்பெல்லாம் முக்கியம் இல்லை, ஞானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து சபையானது என்ன பண்ணாங்கன்னா மாநாடு நடத்துவாங்க. மாநாடு நடத்தி இப்படி பேசுகிறவங்கள சபையிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க, சபையிலேருந்து துரத்தி விட்டுருவாங்க. சரியா? ஸோ ஞான மார்க்கம் வந்து ஒரு முக்கியமான இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது ஒரு துருபதேசம் வந்து சபையில் இருந்த ஒரு முக்கியமான துருபதேசம் என்னன்னா மொண்டானிசம். மொண்டானிசம் சொல்லி ஒரு சபையில் ஒரு முக்கியமான துருபதேசம் இருந்துச்சுங்க. இந்த துருபதேசத்துடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுவானவர் வந்து தெய்வீக பிறவி மாத்திரம்தான் எடுத்தார், மனுஷ பிறவி எடுக்கலை. எழுதிக்கொள்ளுங்க. இயேசுவானவர் தெய்வீக பிறவி மாத்திரம்தான் எடுத்தார், மனுஷ பிறவி எடுக்கலை. என்ன அர்த்தம்னா, இப்போ அவர் மனுஷனை மாதிரி தோன்றினார், ஆனால் அவர் மனுஷன் இல்லை, தெய்வம். கரெக்டாக சொல்லுங்க சந்திரன் பாஸ்டர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு தெய்வம் மாத்திரம்தான், மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனுஷனை மாதிரி அவர் தோன்றினார், பட் அது மாயை, மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 100% மனுஷனும் 100% அவர் தெய்வமாக இருக்கிறாரு.
ஸோ இந்த உபதேசத்தை கொண்டு வந்த மூலியம் மாநாடு நடத்தி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வெளியே அனுப்பி சபையிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் சர்ச்சுக்குள்ளே எப்படி பேசிட்டு வருவாங்க, ஜீசஸ் வந்து ஒன்லி காட் இல்லைன்னா ஒன்லி மேன் அப்படின்னு பேசிட்டு வருவாங்க. நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோன்னா 100% காடு 100% மேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது 2வது உபதேசம். அடுத்தது பாருங்க, ஜெகோவா விட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஜெகோவா விட்னஸோடைய பிலீஃப் என்னன்னு சொல்லி தெரியுமா? உபதேசம் இயேசு குட்டி தெய்வம். ஜெகோவா விட்னஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ஆதி சபையிலே இருந்துச்சு. ஆதி சபையிலே என்ன இருந்துச்சுன்னா, ஃபாதர் தான் பெரிய தெய்வம். ஜீசஸ் வந்து அவருக்கு கீழே இருக்கிறவர், ஃபாதருக்கு கீழே. ஃபாதர் வந்து எல்லாரையும் படைச்சார், ஜீசஸையும் ஃபாதர் தான் படைச்சார். அப்போ செகண்ட் காட் அப்படின்னு அர்த்தம். டைட்டில் பேர் சொல்கிறேன், கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறேன். இது மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இது எப்போ வந்துச்சுன்னா 2nd நூற்றாண்டுலேயே இந்த உபதேசம் சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது ஜீசஸ் வந்து ஃபாதருக்கு கீழானவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த உபதேசத்தை தான் யெகோவா சாட்சிக்காரங்க எப்போ வந்தாங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் தான் வந்தாங்க. இதை 2ஆம் நூற்றாண்டுலேயே சர்ச்சை துரத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் அந்த உபதேசத்தை ரசல்னு ஒருத்தர் பிடிச்சிட்டு அவர் வந்து யெகோவா விட்னஸ் கொண்டு வந்துட்டார். சரியா? ஸோ சர்ச்சஸில் வந்த ஒரு முக்கியமான துருபதேசம் வந்து இந்த துருபதேசம், ஜீசஸ் வந்து குட்டி தெய்வம் அப்படின்னு சொல்லி. சரி, அமுதா சொல்லுங்க, ஜீசஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணார்ல, உலகத்தில் இருக்கும்போது ஜீசஸ் ப்ரேயர் பண்ணுறாருல, அவர் தானே பெரியவர். இப்போ நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ ஜீசஸ் நம்மளோட பெரியவர். ஜீசஸ் பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணால் பிதா தானே பெரியவர். இவங்க சொன்னது ஒரு வகையில் கரெக்டு தானே? நம்ம இயேசு மூலமாக போகிறோம். இயேசு பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணுறாருல, பிதாவே அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாருல, இப்போ பிதா தானே பெரியவராக இருப்பார். அப்படிதான் இவங்க சொன்னாங்க. சொல்லுங்கள், திடீர்னு வந்து உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க, ட்ரை. மராஜி குனிஞ்சு உட்காந்துட்டாங்க. இல்லை நான் கேட்டுருவேன். நம்ம இல்லை, இயேசு உலகத்தில் இருக்கும்போது அவர் பிதா கிட்ட தானே ப்ரேயர் பண்ணார். அப்போது ஒருத்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அவர் தானே பெரியவர். இப்போ ஒரு ஒரு ஹெல்ப்புக்காக வராங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட 1000 ரூபா கேட்குறாங்க. அப்போ நம்மக்கிட்ட 1000 ரூபா இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லை. அப்போ அவங்களோட நம்ம பெரியவங்க தானே, அப்படி தானே அர்த்தம். அப்போ ஜீசஸ் பிதாக்கு ப்ரேயர் பண்ணார்னா அப்போ பிதா தானே பெரியவர். சொல்லுங்க மைத்தியில், மைத்தி தானே? சொல்லுங்க மைத்தி. இதெல்லாம் திங்க் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பேர் சிஸ்டர் சித்ரா, லீவ் போட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, சொல்லுங்க சித்ரா. வசனத்தை சொல்லலாம், இல்லை வசனத்தை சொல்லலாம். நான் என்ன சொன்னேன்னா நம்மளை பற்றி இல்லை. சரி சரி, அப்படின்னா சரி, பிதா ஜீசஸ் கிட்ட எப்போ ப்ரேயர் பண்ணாரா? இல்லை. அந்த ஆங்கிள் அப்போ என்ன சொல்லுவீங்க? அதுதான் மனிதன். 100% மனிதன். பக்கத்தில் வந்துட்டாங்க பிரதர், பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் எல்லாருக்கும் புரியும். இன்னொரு இடத்துல ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவை தவிர வேறு யாரும் அறியாது கர்த்தரின் வருகை. ஜீசஸோடைய செகண்ட் கம்மிங்கை பிதாவை தவிர மனுஷகுமாரனும் அறியான்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்க்க போனால் பிதா தானே ஃபுல் நாலேஜ், கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு. இதுதான் யெகோவா சாட்சி சொல்லிட்டு வர்றாங்க. அது பிதா சங்கீதம் 110 சொல்லவே பிதா தான் 2வது இயேசு பூமிக்கு அனுப்புகிற, அவர் தான் சித்தம் பண்ணணும். அவர் செஞ்சு முடிச்சுதான் சாவிதே சொல்லிட்டாங்க. ஸோ அவர் தான் ஏற்கனவே பிதா தான் பெரியாகிய வருவாங்க. அது பிதா உருவப்படுத்தி வர்றார். ஒரு நிலை, மனித நிலையில் ஒரு 2ஆம் மாதம் 4 திருப்பி எடுத்து கொடுப்பார் கடவுளே. பிரதர் வந்து இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறாங்க, ட்ரினிட்டிக்குள்ளே போகிறாங்க. அது இப்போ நம்ம சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும். செகண்ட் இயரில் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம அதை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு புரிஞ்சல, கேள்வி புரிஞ்சல. ஸோ எப்படி பிதா எப்போவுமே ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணவே இல்லை.
ஜீசஸ் ப்ரேயர் பண்ணுவோம், பிதா ஆன்சர் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரினிட்டி அப்புறம் வருவோம் brother. அதுக்குள்ளே போனால் அப்புறமா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி லஞ்சுக்கு போக முடியாது. அப்புறம் வருவோம். நம்ம 6 month ஆகும். பிதாகுமார் பரிசுத்தாவின் பார்க்கும்போது அவங்க இப்போ உலகத்தில் வந்து இப்போ மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிக்கப்படும், ஏன்னா பரிசுத்தாவின் விரோதமாக பேசினா கூட. ஆனால் அதே பரிசுத்தாவியினர் இல்லாமல் நம்ம பரலோகம் போக முடியும். அப்போ வந்து இங்கே என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் உயர்த்தி தான் பேசுவாங்க, யாரையும் தாழ்த்தி பேச மாட்டாங்க. ஈவனை தான் வச்சிருப்பாங்க. இப்போ இயேசு வந்து பிதாவை உயர்த்தி பேசுவாரு, பிதா வந்து இயேசு உயர்த்தி பேசுவாரு. அதே மாதிரி 3 பேர் பார்த்தீங்கன்னா நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது வந்து எதுலையுமே பிதாவோட நான் பெரியவர், பிதா வந்து நான் இயேசுவோட பெரியவர் அப்படின்னு பிதா வந்து சொல்ல கிடையாது. இயேசு வந்து நான் பிதாவோட பெரியவர்னு சொல்ல கிடையாது, பரிசுத்தர் நான் அவரை விட பெரியவர்னு சொல்ல. அவங்க வந்து ஒருத்தர் எப்பவுமே வந்து தூக்கி தூக்கி தான் பேசுறாங்க. பார்க்கும்போது வந்து இவங்க இவ்வளோ விட கம்மியாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் அவங்க வந்து ஒரு எல்லாம் ஈவனாக ஒருத்தர் ஈவனாக வச்சு பார்ப்பாங்க. இது பேர் ஏரியனிசம். சரிங்களா? இந்த உபதேசத்துக்கு கொண்டு வந்தவர் வந்து ஏரியனிசம்னா என்ன அர்த்தம்னா, ஏரியஸ்ன்னு ஒரு பிஷப், சர்ச்சோடைய பாஸ்டர் பிஷப் வந்து ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார். அதனால அவர் பேரை வச்சாச்சு ஏரியனிசம். அவர் தான் இதை சொல்லியிருக்கிறார், ஆதி சபையில் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஓகே. சரி, பின்னாடி பிரதர் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? பிரவீனா? ரவிச்சந்திரன். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. நிஷாஸ்டர், நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? பிதாவிலும் பிதா. ஓகே, சரி பாருங்க, ரொம்ப சிம்பிள்ங்க, நம்மளால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜீசஸ் பரலோகத்தில் இருக்கும்போது அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க. உலகத்துக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் அவர் 33 வருஷம் இருந்திருக்கிறார். அப்போ வந்து அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் காட்டுவதற்காக. அந்த டைம் மட்டும்தான் அவர் வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவுக்கு கீழே இருக்கிறார். மறுபடியும் பரலோகத்துக்கு போகும்போது பிதாவோடு கூட ஒரே வலது பரிசத்தில் ஈக்குவலாக உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ மனுஷனாக வரும்போது மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்ததுனால அவருக்கு மனுஷ ஆங்கிளில் தெரியாது, நாலேஜ் கம்மி. மனுஷ ஆங்கிளில் அவர் பிதாவை நோக்கி ப்ரேயர் பண்ணார். மனுஷனாக இது பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 3 அண்ணன் தம்பி இருந்துக்கிறாங்க வைத்துக்கொள்ளுங்க. ஒரு வீட்டில் 3 அண்ணன் தம்பி வந்து ஒரு நாடகம் போடுறாங்க. ஒருத்தர் வந்து அப்பா மாதிரி நடிக்கிறாரு, ஒருத்தர் மகன் மாதிரி நடிக்கிறார், ஒருத்தர் வேலைக்காரன் மாதிரி நடிக்கிறார். நாடகத்தில் இவர் வேலைக்காரன். ஸோ நாடகத்தில் நடித்ததுனால அதுக்கப்புறம் இவர் உண்மையாக வேலைக்காரன் ஆக மாட்டார். அதே மாதிரி தான் ஜீசஸ் இந்த உலகத்தில் இறங்கி வரும்போது பிதாவுக்கு கீழே இருந்தார். ஆனால் அவர் வந்து பிதாவுக்கு ஈக்குவலானவர். இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஜெகோவா விட்னஸ்லேருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை அடிச்சு விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது எப்போ வந்ததுன்னா, ஆதி சபையிலேயே ஏரியனிசம் என்ற வார்த்தையில் இது வந்து வந்துச்சு. சரிங்களா? அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓகே, இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான உபதேசம் வந்து பெலகினிசம். இன்னொரு முக்கியமான குருபதேசம் வந்து பெலகினிசம். பெலகினிசம் அப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரீரமும் ஆத்மாவும் வெவ்வேறு. மனுஷனுக்கு சரீரம் வேற, ஆவி ஆத்மா வேற. ஸோ நீ சரீரத்தில் செய்கிற பாவம் வந்து ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மா வந்து வேற, இது வந்து வேற. நீ தண்ணி அடிச்சின்னா அது சரீரத்தை தான் பாதிக்கும், ஆத்மாவை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. கரெக்டா குமார் பிரதர்? ஏன் கரெக்ட் இல்லை? ஆத்மாவில் வலிக்குதா? இல்லை இல்லை, சரி, உடம்புனா சரீரம் தான். சரீரத்துக்குள்ளால ஆத்மாவில் வலிக்குதா? மனதளவில் பாதிக்கப்படுறோம். இல்லை, அது இன்னும் தெளிவாக அடிக்க வேண்டும். சரி, நம்ம வந்து ஆவி ஆத்மா சரீரம். அப்போ அனிமல்ஸ்க்கு வந்து ஆவி இருக்கு,
சரீரம் இருக்கு, ஆத்மா அனிமல்ஸ்க்கு கிடையாது. அதனால தான் அனிமல்ஸை நம்ம கொன்னாலும் கேஸ் இல்லை, மாடை கொள்றாங்க கேஸ் இல்லை. ஏன்னா மாடுக்கு ஆத்மா கிடையாது. அதனால தான் மாடை கொண்டு வந்து நாங்கள் பைபிள் கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதில்ல. யூபியில் அப்படி தான் பண்ணுறாங்க, மாட்டெல்லாம் கொண்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சு டீச் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா மாட்டுக்கு நாய்க்கெல்லாம் ஆத்மா கிடையாது, அதுக்கு ஆவி இருக்கு, அது ஃபீல் பண்ணும். ஆவி மாட்டுக்கெல்லாம் இருக்கு, அதுக்கு சரீரத்தில் வச்சா ஃபீல் பண்ணும், மனசு இருக்கு. ஆனால் சரீரம் இருக்கு இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரீரத்தில் செய்கிற பாவம் வந்து ஆத்மாவை பாதிக்காது. நீ சரீரத்தில் பண்ண தப்பு பிடிச்சின்னா சரீரம் தான் கெட்டு போகும், ஆத்மா கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஆனால் இதுவும் ஒரு பயங்கரமான உபதேசம். இது வந்து என்ன ஆச்சுன்னா சபையில் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நமக்கு வந்து ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு, சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வாசிங்க, கடைசி 2 வசனம். எல்லாம் மேலே உயர செல்லுகிறது, மேலே செல்லுகிற மிருகத்தின் ஆவி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், அது வாசிங்க. வசனம் சொல்லிட்டு வாசிங்க. பிரசங்கி 3:21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் கால பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? பாருங்க, மிருகம் வந்து செத்து போன உடனே அது அப்படியே மண்ணோட மண்ணா அதோட லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் மனுஷனுடைய ஆவி வந்து மேலே ஏறுது, மேலே செல்லுகிறது. மனுஷனுக்கு மரணத்தோட ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அதுதான் ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்றாரு, மரணம் வந்து மனுஷனுக்கு முடிவல்ல, அது வந்து டிரான்சிஷன் ஆகும். டிரான்சிஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதாம், இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு போகிறது. ஸோ அதுதான் வந்து மரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது பாதிக்காது அப்படி சொல்கிறாங்க. நம்ம வசனம் வந்து தெளிவாக சொல்லுது, கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அடுத்தது மார்ஷியனிசம். மார்ஷியனிசம் இது என்ன இவர் என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஏற்பாடு கடவுள் வந்து பொல்லாத கடவுள். இவர் சொன்னது பழைய ஏற்பாடு காட் வந்து பொல்லாத காட், புதிய ஏற்பாடு காட் வந்து அன்புள்ள காட். ஸோ பழைய ஏற்பாடு யெகோவா வேற, புதிய ஏற்பாடு ஜீசஸ் வேற. எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? அவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்றாரு, இவர் வந்து அன்பை போதிக்கிறார். இல்லை மெராஜே, 2 பேரும் ஒன்றா வேற வேறையா? மெராஜே ஒத்துக்கிட்டாங்க பாருங்க, அவர் வேற இவர் வேற அப்படின்னு சொல்லி இந்த உபதேசம் சொல்லுது. சொல்லுங்க சந்திரன் பிரதர், எப்படி இதை எப்படி எடுத்து மறுத்து சொல்லுவீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், பழைய ஏற்பாடு காட் வந்து பொல்லாத கடவுள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், சரியா? புதிய ஏற்பாடு காட் வந்து அன்புள்ள கடவுள். 2 பேரும் ஒருத்தரா இருக்க முடியாது. எப்படிங்க இருக்க முடியும்? யெகோவா வேற, ஜீசஸ் வேற அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை மெராஜியும் ஆமோதிச்சிட்டாங்க. ஸோ திங்க் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். சொல்லுங்க. ஆமாம், ஆனால் நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இருவரும் ஒருவர் தான். அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து அவர் அப்படி இருந்தார், புதிய ஏற்பாட்டில் வந்து இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இருவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் சொல்லுது. ஸோ இதெல்லாம் என்ன, ஆதி சபையில் இப்படி வந்து சர்ச்சில் உபதேசங்கள் வரும், துருபதேசங்கள் வரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மாநாடு கூட்டிடுவாங்க. மாநாடு நடத்தி மாநாட்டில் இவங்க உபதேசத்தை எடுத்து சொல்லணும். சொன்ன உடனே அது கரெக்டாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, தப்பாக இருந்தால் சர்ச்சில் வந்து அப்படியே வெளியே அனுப்பிடுவாங்க. சரியா? அப்படி வந்தது தான் சில உபதேசங்கள். ஸோ அவங்க அப்படியே அன்றைக்கி கரெக்ட் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறோம். அன்றைக்கி அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்மளும் கஷ்டப்பட்டுருக்கோம். சரிங்களா? இன்னும் நிறையா இருக்குது, இதுதான் முக்கியமானது. சரிங்களா? இன்றைக்கி மெயினாக பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த பழகு நியூஸ் எல்லாம் வந்து இன்றைக்கும் இருக்குங்க, சர்ச்சஸ்லேயும் இருக்குது. சர்ச்சஸ்லேயும் பல பேர் போதிக்கிறாங்க, பாடியில் பண்ணுற தப்பு
அது ஆத்மாவை பாதிக்காதுப்பா, அது வேற இது வேற, நீ நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜீசஸ் பற்றி தப்பாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன, அவர் கடவுள், அதனால அவர் சிலுவை சுமந்தார். நான் மனுஷனால் முடியாது, ஆனால் அவர் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் நார்மலாக பல பேர் விசுவாசிக்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்து ஞானிகள், இப்போ உள்ள ஞானிகளை விட பல மடங்கு ஞானிகள் இருந்தாங்க. அது தெரியுமா? கிரேக்குனாலே ஞானம் தான், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஸோ கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஈட் ட்ரிங்க் டுமாரோ யூ வில் டை. அது எழுதி கொடுங்க. ஈட் ட்ரிங்க் டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புசிப்போம் குடிப்போம், எப்படியும் நாளைக்கு செத்து போயிடுவோம். எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு, எதுக்கு கஷ்டப்பட்டு? புசி, நல்லா சாப்பிடு, குடி, தண்ணி அடி, நாளைக்கு செத்து போயிடும். புசிக்கலனாலும் தண்ணி அடிக்கலனாலும் எப்படியும் செத்து போயிடும். எஸ், என்ஜாய் பண்ணிட்டு செத்துப்போம். அதான் கிரீக்கோடைய மெயின் ஃபிலாசபி. அது இன்னைக்கு இருக்குதுங்க. மக்களுடைய நார்மல் சர்ச்சுக்கு வராங்க, மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எப்படியும் மேலே போக தான் போகிறோம், என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். சரியா? நம்ம தான் ஒரு சிலரை உட்கார வச்சு பைபிள் காலேஜை போட்டு உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். சரியா? ஆனால் 90% மக்களுடைய மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆதி சபையில் இருந்தது. இப்போ நம்ம இதெல்லாம் படித்தோம்னா என்ன நம்ம புரியும்னா, ஆதி சபையும் ஒழுக்கமான சபை அல்லங்க. ஆதி சபையிலும் நம்மளோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்போ எந்த சபையும் ஒழுக்கமான சபை இல்லை, எந்த ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி கிடையாது. ஸோ சர்ச்சை விட்டு சர்ச்சை மாறிட்டு இருக்கிறவங்க இதை திங்க் பண்ணணும். அடுத்த ஃபேமிலியை நம்ம இருந்தால் அக்கறைக்கு இக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் நல்லா புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லையா? இதுதான் ஆதி சபையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான இது. ஸோ ஆதி சபைனா நம்ம என்னென்ன படிச்சிருக்கிறோம், ஸோ ஒரு அவுட்லைனாக நம்ம பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் போனதுனால சிலர் வந்து அதை ஜீர்ணிக்க முடியாமல் உட்காந்துருக்கிறீங்க, தெரியுது. நாங்களும் வந்து ப்ராஃபிட் இல்லை பிரதர், ஆனால் ஃபேஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். டீச்சர் வந்து ப்ராஃபிட் கிடையாது, ஆனால் தெரிஞ்சிடும். ஸோ சில ப்ராஃபிட்ஸ் வந்து இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபேஸை பார்த்தோன்னே அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க. நார்மலாக பல ப்ராஃபிட்ஸ் வந்து எப்படி மக்களை எப்படி ஏமாற்றுவாங்க. எல்லார் வீட்லேயும் கடன் இருக்கும், கடன் பிரச்சனை. எல்லார் வீட்லேயும் ஏதாச்சும் நோய்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வீட்டில் பிரச்சனைகள். அப்போ மகனே கடன் பிரச்சனையில் நீ தவிக்கிறாய். அப்போ உடனே கடன் பிரச்சனைகள் உள்ளவங்க உண்மையாகவே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொன்ன உடனே மகனே உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், குணமாக்குகிறார், காணிக்கை போடு, குணமாக்குகிறார். நோய் இருக்கும் பல பேருக்கு. அப்போ இவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மையான வேர்ட் ஆஃப் காட் இருக்குதுங்க, பொய்யான இது இருக்குதுங்க. பைபிள் காலேஜ் ஏன் நம்ம படிக்கணும்னா, இதுலேருந்து நம்ம உண்மை என்ன பொய் என்னன்னு சொல்லி வெளியே அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வர வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய இது. ஸோ சொல்லுங்கள், அவுட்லைன் சொல்லுங்கள் சிஸ்டர். ஆதிகால சபை ஆரம்பித்தது AD 30 to 40. மிடில் சர்ச் வந்து AD 400 to 1600. அட் ப்ரெசன்ட் இப்போ லேட்டர் ஆரம்பித்தது AD 1600. அது சபையின் 4 தூண்கள் எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலிக், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே திருச்சபையாக இருக்கணும், ஹோலி அண்ட் கேத்தலிக். ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து அப்போஸ்தல், அதிலிருந்து RCF இருந்தது. RCயிலிருந்து கிரீக் கேத்தலிக்காக ப்ரொட்டஸ்டண்டாக பிரிஞ்சிருக்கு. அடுத்து ஹார்னா வேத பண்டிதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, RCயிலிருந்து ஆதி கிறிஸ்தவமும் ரோம சிலை வழிபாடும் கலந்தது. கிரீக் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறது ஆதி கிறிஸ்தவமும் கிரேக்க ரோம சிலை வழிபாடும் கலந்தது. ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறது இது ரெண்டுலேருந்து மீட்டெடுக்க வந்து சீர்திருத்த சபை. அடுத்து ஆதி சபையில் ஏற்பட்ட துர் உபதேசம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஞான மார்க்கம், நாஸ்டிசம். இரண்டாவது மாண்டானிசம். மூன்றாவது ஏலியனிசம். நான்காவது பெலாகினிசம். ஃபிஃப்த் ஒன் மார்க்சியோனிசம். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கு.
இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்காக தான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் கொண்டு வந்தாங்க. அது தெரியுமா? சிஎஸ்ஐ சர்ச் பேக்ரவுண்டு யாரும் இல்லையா? சிஎஸ்ஐ யாரும் இல்லைல்ல? அப்போஸ்தல விசுவாச நீங்கள் கேத்தலிக்கா? சிஎஸ்ஐ இல்லைல்ல? நிசேயா விசுவாச பிரமாணம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நான் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், குமாரனாய் விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவியின் இடத்தில் உற்பத்தியாகி பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாள் உயிர்த்தல் தர அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, கேட்டிருப்பீங்கள்ல? ஸோ இதெல்லாம் துருபதேசம் வந்ததுனால விசுவாச பிரமாணம் கொண்டு வந்தாங்க. விசுவாச பிரமாணத்தில் 2 முக்கியமான இது வந்து நிறைய விசுவாச பிரமாணம் இருக்குது. இதில் முக்கியமானது வந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். முதலாவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், 2வது நிசேயா விசுவாச பிரமாணம். ரெண்டாவது வந்து நிசேயா விசுவாச பிரமாணம். இதை நம்ம படிச்சு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது இதை நீங்கள் எழுதிட்டு வரணும், சரிங்களா? அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்னா என்ன, நிசேயா விசுவாச பிரமாணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு வரணும், சரிங்களா? அசைன்மெண்ட் சொல்லியாச்சுல, நம்ம சப்ஜெக்ட் அசைன்மெண்ட் அவதாரம். யார் அசைன்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க? கொடுத்துட்டீங்க, வெரி குட். சரி, 3 பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வேறு யாரும் கொடுக்கல? ஓகே சிஸ்டர், நம்ம கிளாஸ் முடித்த உடனே யாரெல்லாம் மைத்தி கொடுத்துட்டீங்கல்ல, மைத்தியும் நிஷாவும் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் முடித்தோடனே அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்க எழுதின அசைன்மெண்ட் வந்து நான் அங்கே கொண்டு வரல. நீங்கள் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். பாருங்கள், பைபிள் காலேஜில் 2 விதமான ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஒன்று வந்து ஹோமிலிட்டிக்ஸ்னால் என்னென்னா பிரசங்கம் பண்ண வைப்போம். 10 நிமிஷம் டாபிக் கொடுத்து பிரசங்கம் பண்ண வைப்போம். பிரசங்கம் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் மார்க் போடுவோம், எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் யாராவது காலேஜில் பண்ணியிருக்கீங்களா? காலேஜ் பண்ணியிருப்பீங்களா? பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பீங்களா? சிஸ்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணல. காலேஜ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணி பழகிட்டீங்கன்னா கிளாஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது யாரும் நம்மளை குறுக்கிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படி இல்லை. இடையில குறுக்கிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க. சில பேர்லாம் விதமாக போட்டு இது கேள்வி கேட்பாங்க. அவங்களால சமாளிச்சுட்டோன்னு வைங்க, ஈஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 பேர் வந்து சும்மா ட்ரை பண்ணுங்கள், ஒரு இதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் முடிச்சோடனே பேப்பர் ப்ரெசன்டேஷன். சரியா? நீங்கள் பண்ணுறீங்களா பேப்பர் ப்ரெசன்டேஷன்? ஃபஸ்ட்டாக சசி ஃபஸ்ட் பண்ணுறீங்களா? பண்ணலையா? சரி, ஓகே. இப்போ இவங்க 2 பேர் அடுத்த கிளாஸில் யார் 2 பேர் பண்ணுறீங்க? அமுதா பண்ணுங்கள், சசி ஃபஸ்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் தவிர அதை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரெசென்ட் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்போம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க.